அவர் இந்த 11வது மாதத்திலே நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். இந்த வருடம் முடிகிறதற்கு 2 மாதங்கள் இருக்கிற காலத்திலே நமக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 32:8 சொல்லுகிற வண்ணமாக, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் அருளினபடி நமக்கு இப்பொழுது அவர் போதிக்கிறார். போதிக்கிறபடி ஆலோசனையும் தருகிறார். இந்த போதனையிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழின்னு சொன்னால் ஃப்யூச்சர், நடக்க வேண்டிய வழியை நம்ம காட்டுவார். நம்ம மேலே கண்ணை வைத்து அந்த ஆலோசனையை நமக்கு சொல்லுவார். ஆகவே இந்த பகுதியை நாம் படிக்கும்போது நமக்கு விசுவாசம் வேணும். என்னவென்றால் இங்கே சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டட் சென்ஸாக இருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் சேர்ந்து வாசியுங்க. 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டுன்னு சொன்னால், அவர் தான் இயேசு கிறிஸ்து தான் மூத்த சகோதரன், தேவனுடைய பிள்ளை. நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் தேவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அவர் நம்மை அவரோடு கூட இணைத்து சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் பாவிகளாயிருக்கிற நம்மை இரத்தத்தால் மீட்டு தேவனுக்கு சொந்தமாக்கி தேவனுடைய சுய இரத்தத்தை தன்னில் உடையவராக, அந்த சுய இரத்தத்தினாலே நம்மையும் மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி, அவருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான பாக்கியங்களை கிறிஸ்துவுக்குள் நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். அந்த பாகத்தை படிக்கும்போது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் கம்ப்ளீட்டட் சென்ஸ் இருக்குது. அதாவது முன் அறிந்தாரோ 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவரை போல, இயேசுவை போல இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்னா கம்ப்ளீட்டட் சென்ஸ். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், அதுவும் கம்ப்ளீட்டட் சென்ஸ். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ஆக்கி இருக்கிறாரா கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போச்சு, அது கம்ப்ளீட்டட் சென்ஸ். அதே மாதிரி எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா, இந்த உலகத்திலே மாத்திரமல்ல பரலோகத்திலே மகிமைப்படுத்துவார் அல்ல, ஃபியூச்சர் டென்ஸ், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கம்ப்ளீட்டட் சென்ஸ், ஆல்ரெடி ஃபினிஷ்டு, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் சொன்னவர் இந்த காரியங்களை நமக்குள்ளே நிறைவேற்றி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது என்றல்ல, நடக்க போகிறது என்பதல்ல, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வசனத்தின் விசுவாசம் காணப்படுகிறதை நம்மளே
வேதத்தை படித்ததினால் அல்ல, எப்பொழுதுமே இதை படித்து ஒரு உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ ஆண்டவர் நமது பட்சத்தில் இருக்கிறார். நமது பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்லுவார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அனுகூலம் பண்ணுகிறவர்களை உண்டு பண்ணும் பொழுது அனுகூலம் பண்ணுகிறவர்களுக்கு அந்த மகிமை அல்ல, அனுகூலம் பண்ண வைக்கிற ஒரு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். குடும்பத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே, சமுதாயத்தின் நடுவிலே, இந்த உலகத்திலே எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் the Lord is the Lord in our side. The Lord is our supporter. நம்ம எப்பொழுதுமே ரிப்போர்ட்டராக இருக்கிறோம். எதையாவது ஆண்டு சொல்லுவோம். ஆல்வேஸ் Lord is in our side. The Lord is our supporter. இப்பொழுது இந்த காரியங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு குயவன் ஒரு மண்ணை தெரிந்தெடுக்கிறான், முன் அறிகிறான். இது ஒரு மண், எவ்வளவோ மண் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மண் அவன் அறிந்து, இந்த இடத்துல உள்ள மண் இது பனையக்கூடிய ஒரு மண் என்று அறிந்து அது எடுக்கிறான். அந்த முன் அறிந்து அந்த இடத்துக்கு சென்று அந்த மண்ணை எடுத்து என்ன செய்கிறான்? அந்த மண்ணை என்ன செய்கிறான்? ஒரு சாயலுக்கு ஒப்பாக முன்குறிக்கிறான். இது இந்த விதமான ஒரு சாயலாக இருக்க வேண்டும், இந்த விதமான ஒரு சிலையாக, இந்த விதமான ஒரு பானையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய பானையோ பெரிய பானையோ அதை முன்னறிந்து எடுத்த மண்ணை குறித்து ஒரு சாயலாக, ஒரு வடிவமாக முன் குறிக்கிறான். முன்குறித்து என்ன செய்கிறான்? இதை செய்யும்படியாக வேலையை ஆரம்பித்து, அது உடைந்தாலும், அது கையிலிருந்து நழுவினாலும், அது எவ்வளவு வழுவி போனாலும் திரும்ப திரும்ப அதை உருவாக்குகிற முயற்சியில் என்ன செய்கிறான்? முன் அறிந்ததை அவன் முன்குறித்து, அந்த முன்குறித்ததை அதை கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து அதை வேலை செய்து முடிக்கிறான். இவைகளெல்லாம் அவன் உள்ளத்திலே இருக்கிறது. அருமையானவர்களே, இன்னும் விவரமாக இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு மலையிலிருந்து ஒருவன் ஒரு கல்லை உருட்டி கொண்டு வருகிறான். அது சாதாரணமான கல். அந்த கல்லை உருட்டி என்ன செய்கிறான்? கொண்டு வந்து ஒரு இடத்துல போடுகிறான். பார்க்குறவர்களெல்லாம் இது ஒரு தடைக்கல்லாக கிடக்கிறதுன்னு நினைப்பாங்க. ஒரு வாரத்தில் ஏன் இந்த கல் கிடக்குது அப்படின்னு. இரண்டாவது, இந்த கல்லில் சிலரெல்லாம் துப்பிட்டு கூட போயிருப்பாங்க. அந்த கல்லை பார்த்து ஒரு வெத்தலை பாக்கு போட்டுட்டு அந்த சுண்ணாம்பை தடவிட்டு போயிருப்பாங்க. சிலர் அந்த கல்லை பார்த்து எகிழ்ந்து பேசிட்டு போயிருப்பாங்க, வேஸ்ட்டாக கிடக்குது இந்த இடத்துல அப்படின்னு. எதுக்காக இந்த கல் கிடக்குன்னு யாருக்கும் தெரியல. சிற்றுளியும் கல்லால், சிற்றுளியால் கல்லும் தகரும் அப்படின்னு சொன்ன மாதிரி சின்ன உளியை வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 விட்டுட்டு போகிறான். முன்னால் இருந்து அதனுடைய உருவம் மாறுகிறது. இது பெரிய கல்லாக இருந்தது, இப்பொழுது சிறிய கல்லாக மாறுகிறது. ஏதோ வித்தியாசமாக மாறிக்கொண்டே போகிறது என்றே ஜனங்கள் பார்த்து கொண்டு போகிறார்கள். ஆனால் கடைசியிலே அதற்கு உடல் உருவத்தை எல்லாம் அமைத்து, கைகள், கால்கள், உடல் எல்லாம் அமைத்து ஒரு தலையையும் கூட படைக்கிறான். தலையை கூட செதுக்கி எடுக்கிறான். அப்பொழுதும் யாருக்கும் தெரிகிறதில்லை, ஏதோ இது ஒரு உருவம் என்று சொல்கிறார். கடைசியில் என்ன நடக்கிறது? அதற்கு வண்ணமாக கண், மூக்கு, வாயெல்லாம் தீட்டி, அதற்கு வர்ணங்களை தீட்டி, அழகாக ஒரு உயரமான இடத்துல
நிறுத்தி அது இன்ன சிலை, அது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருடைய சிலை அல்லது ஒரு பிரதமருடைய சிலை அல்லது ஒரு முக்கியமான ஒரு பெரியோருடைய சிலை என்று சொல்லி, அது அண்ணா சிலையோ காந்தி சிலையோ எந்த சிலையோ அதை வைக்கிறான். வைத்த உடனே நம்முடைய தேசப்பிதா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அல்லவா என்று மாலையிட்டு கூட்டமெல்லாம் கூடி ஆரவாரம் செய்து புகழுகிறார்கள். அந்த கல்லுடைய ஆரம்ப நிலையிலே அது எவ்வளவாய் தடைக்கல்லாய் காணப்பட்டதோ, இகழ்ச்சியாய் காணப்பட்டதோ, யாருக்கும் புரியாமல் காணப்பட்டதோ, அது இப்பொழுது ஒரு புரிந்து கொள்ளத்தக்க ஒரு உயர்நிலையை அடைவதற்கு முன்னே அது பட்ட பாடு ஏராளம். அந்த உளியை வச்சு அந்த கல்லை செதுக்கும் போது என்ன பாடுபட்டிருக்கான். ஆனால் இறுதியிலே அந்த சிற்ப கலைஞன் அதை என்ன விதமாக தன்னுடைய அறிவிலே முன் அறிந்தாரோ, அதை முன்குறித்தாரோ, அதை அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வந்தாரோ, மலையிலிருந்து வெட்டி உருட்டி அழைச்சிக்கிட்டு வந்தாரோ, அதை ஒரு நீதிமானான ஒரு தேசப்பிதவாக, ஒரு நல்ல மனிதனாக அல்லது பக்தி உள்ள ஒரு மனிதனுடைய சிலையாக செய்து கம்ப்ளீட் பண்ணுறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலை 250 அடியா என்னமோ, ரொம்ப உயரம், உலகத்திலேயே பெரிய சிலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்திருப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலை 250 280 அவ்வளோ உயரம் அடி. எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்திருப்பாங்க அந்த காலத்திலேயே. சிற்றுளியால் கல்லும் தகரும், எவ்வளவு சிரமம் அந்த கல் பட்டிருக்கோம். ஆகையினால இது உலக பிரகாரமான ஒரு பெரியோருடைய சிலைகள். அழிந்து போகிற மனுஷர்களுக்கும் அல்லது ஒரு மிருகங்களுக்கும் உருவம் அமைக்கிற ஒரு சிலைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் எவர்களை முன் அறிந்தார் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆகவே இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிறதுக்கு மேலே பெரிய ஹெட்டிங் இந்த உலகத்திலே கிடையாது. இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு மேலே வேறு ஒரு ஹெட்டிங், பெரிய ஹெட்டிங் கிடையவே, தலைப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு மேலே தலைப்பு ஒன்று சொல்லவே முடியாது நமக்காக. ஆகவே இயேசுவை போல மாறுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த வாழ்க்கையில் எத்தனை கோபம், எத்தனை எரிச்சல், எத்தனை டென்ஷன், இதையே மறந்து உலக பிரகாரமான சிந்தை, ஒன்றுமே விளங்கலையா இது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கக்கூடிய தேறின விசுவாசிகள் கூட சாத்தானுடைய விஷபூசிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நோக்கத்தை மறக்கக்கூடாது. அப்படி இருந்தால், இந்த நோக்கத்தை உடையவர்களாக இருந்தால், அவருடைய தீர்மானம், அனாதி தீர்மானம் 28 அன்றியும் ரோமர் 8:28 அவருடைய தேவனுடைய தீர்மானத்தின்படி. அப்போது தீர்மானத்தை அவருக்குள்ளே வச்சுருக்காரு. தீர்மானத்தை வச்சுக்கிட்டு தான் முன் அறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். கம்ப்ளீட் பண்ணிட்டார். இன் கிரைஸ்ட் காட்ஸ் பிளான் கம்ப்ளீட்டட், முடிந்து போச்சு. அப்படிப்பட்ட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இப்படி அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்பு கூர்ந்தவர்களுக்கு அல்ல, அழைக்கப்பட்டாச்சு, அது பாஸ்டன்ஸ். அன்பு கூறுகிறவர்களுக்கு, தொடர்ந்து அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்தோம் அல்ல, அறிவோம் அல்ல, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அறிந்திருக்கிறோம். வாட் எவர் இட் மே பி, எது வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இந்த அறிவு நமக்குள்ளே எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மாதத்திலே, வருகிற மாதத்திலே
இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் 2 மாதத்திலே இப்படி எல்லா சூழ்நிலைகளிலேயும் வருகிற புதிய ஆண்டாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வருக பரியந்தமும் நாம் வாக்குத்தத்தங்களை நாளுக்கென்றோ மாதத்துக்கென்றோ அல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினாலே என்ன சொல்ல வேண்டும்? எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ளே பிரகாசிக்கும், அப்படியே காரியங்கள் நடக்கும். மேலும் 32ஆம் வசனத்தை படிக்கும்போது 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் தான் போதனை. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த போதனையின்படி விசுவாசித்து நடக்கும்போது ஆண்டவருடைய கண் நம்ம மேலே வச்சுக்கிட்டு அப்பா அம்மா கண்ணெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எட்டி பார்ப்பாங்க, அவ்வளோதான். சர்வ பூமியிலும் சகல சூழ்நிலையில் நடக்கும் பொழுது வீட்டிலேயோ வெளியிலேயோ பள்ளியிலேயோ என்னுடைய பிள்ளைகளை குறித்த நம்ம குறித்த வேலை ஸ்தலத்துலேயோ என்ன நடந்தாலும் சரி, அதான் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயான்னு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறார். ஏன்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்றல்ல, நடக்கிறது என்ற அறிவு உள்ளவர்களுக்கு ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 32, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் உலகத்தாருக்காக அல்ல, நம் எல்லாருக்காகவும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று மனசாட்சியின்படி கர்த்தருக்காக பரிசுத்தமாய் விசுவாசமாய் வாழுகிறவர்களுக்கு நம் எல்லாருக்கும், இந்த அறிவை பெற்ற எல்லாருக்கும் ஆண்டவராலே அவருடைய தீர்மானத்தின்படி முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற நமக்கு கிரேட் பர்பஸ் ஆஃப் காட், கிரேட் பிளான் ஆஃப் காட், அவருடைய சாயலுக்கொப்பாய் மாறுகிற வரைக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்ற அறிவோடு சந்தோஷமாக இருக்க வேணும். சில நேரம் விரும்புகிறது போல நடக்கும், விரும்புகிறதுக்கு மாறாக நடக்கும். நான் முன்குறிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், மகிமைப்படுத்தப்பட்டவன், கம்ப்ளீட்டட் சென்ஸ் 5 பாயிண்ட்ஸ். அப்படின்னால அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்துட்டார், அவரையே சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அருளியே தருவார். ஆகையினாலே அவரோடே கூட அப்படின்னு சொல்லும்போது இந்த அனுபவங்களில் அவரோடே கூட நம்முடைய உள்ளத்தை இணைத்து நம்முடைய ஆவியிலே ஒரு அபிஷேகத்தோடு, இந்த சந்தோஷத்தோடு, இந்த அர்ப்பணிப்போடு, இந்த விசுவாசத்தோடு நடக்கும்போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன் என்று எல்லா சூழ்நிலையிலும் அவரோடே கூட நான் இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னா, இந்த ஜீவனுக்கும் இந்த உலக பிரகாரமாக வாழுகிற ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு அருளுகிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார்? அவருடைய வல்லமையினாலே நமக்கு அருளி ஆசீர்வதிப்பார். மெயின் பாயிண்ட் என்னன்னா, அவருடைய சாயலுக்கொப்பாக மாறணும். ஆகவே சகலமும் நன்மைக்கு என்று சொல்லும்போது முன்னே தெரியாது, பின்னே தெரியும். நான் பட்ட பாடுகள், எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள், எனக்கு வந்த சோதனைகள், எனக்கு வந்த நஷ்டங்கள்,
அது ஆண்டவருக்கு அது அது நஷ்டம் இல்லை. நம்ம பார்வைக்கு எதெல்லாம் நஷ்டம் கஷ்டம்னு தோணுதோ அதெல்லாம் அவருக்கு இஷ்டம். ஆனால் நமக்கு வேண்டிய கிருபைகளை அவ்வப்போது தந்து அவருடைய சாயலுக்கொப்பாக மாறும்படி நம்ம உடைக்க வேண்டிய இடங்கள் சுபாவங்களை உடைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்க வேண்டிய எல்லாவற்றையும் உருவாக்குவார். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இந்த உலகம் ஒரு ட்ரைனிங் சென்டர். இதில் அந்த கடுகடுப்பு, அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த பொறாமை, தூஷணமான பேச்சை பேசி விடுறது, பிறகு துடுதுடுப்பான அந்த செயல்கள் எல்லாவற்றையும் செய்துட்டு பிறகு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் தப்பு கிடையாது. மன்னிப்பு கேட்டிங்களா திரும்ப அது வரக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே திரும்ப திரும்ப அது வரக்கூடாது. சபையில் திரும்ப திரும்ப வரக்கூடாது. சமுதாயத்தின் நடுவில் வரும். அதுக்கு நம்ம என்னையை மாற்றிக்கொள்ள வேணும், நம்மை மாற்றிக்கொள்ள வேணும். என்னை கர்த்தருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பா மாற்றுகிறார். ஆகவே நான் சகிக்கிறேன், பொறுக்கிறேன், பாடுகளை படுகிறேன், எல்லாவற்றிலும் என்னை அவரை போல மாற்றுகிறார். இயேசுவை போல என்னை மாற்றுகிறார். எதில் என்ன நம்ம எதுனா இயேசுவை போல மாற்றுறார்? தலைமுடி வளர்க்குறது இல்லையா? தாடி வளர்க்குறது இல்லையா? அங்கியை போடுறது இல்லையா? இல்லை, உள்ளான மனுஷனிலே அவரை போல மாற்றுகிறார். மாற்றி அவர் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார். இதை 31ஆம் வசனம், இந்த 31ஆம் தேதி முடிஞ்சு 1ஆம் தேதி வந்துட்டோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உலகத்தாருக்கு இல்லாத ஒரு வாக்குத்தத்தம். இவ்வளோ பெரிய கிரேட் பிளான் ஆஃப் காடில் இருக்கும் பொழுது த லார்ட் இஸ் அவர் கிரேட் சப்போர்ட்டர். First, our Jesus Christ is our successor. The Lord is our supplier. எல்லாவற்றையும் அருளுகிறவர். ஆகையினாலே the Lord is in my side, the Lord is in our side, the Lord is my successor, the Lord is my supporter, the Lord is my supplier. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு தேவ தீர்மானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவைகளை குறித்து என்ன சொல்ல வேண்டும்? தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் குடும்பத்தில் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், சபையில் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாக ஒருவர் இருக்க முடியாது. காரணம், all we are in Christ for glorious plan of God. நாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையான ஒரு தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். எபேசியர் 1:4 அவர் நம்மை அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். அதை எடுத்து படிக்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3-4 வாசித்து முடிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கம்ப்ளீட்டட் சென்ஸ். we are not going to be blessed. அப்படி இல்லை, ஆல்ரெடி we are blessed. முன்குறித்திருக்கிறார். 4ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக, அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, மண்ணுருவாக முன்னே, கல்லுருவாக முன்னே, மண் தோன்றி கல் தோன்றி மரம் தோன்றி புல் தோன்றா, மண் தோன்றா கல் தோன்றா புல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்னே
ஏதேன் தோட்டம் உருவாகும் முன்னே, ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கிரேட் பிளான் ஆஃப் காட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் பிஃபோர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு, பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ ஆவி பரிபூர்ணமாக அவர்கிட்ட இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அது 4 காரியம் இதில் அறிஞ்சு கொள்ளணும். 4 கேள்விக்கு 4 பதில். யாருக்கு முன்பாக தெரிந்து கொண்டார்? தேவனுக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? அன்பிலே அவர் அன்பு கொண்டே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பது தெரிந்து கொண்டார். குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டார். யாருக்குள்ளே தெரிந்து கொண்டார்? நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார். அதுபோல் ஆண்டு தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருளிட தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் உண்டான பிறகுதான் விழுந்து போன சாத்தான் உலகத்தை பாவத்துக்குள்ளாக்கினான். லேட் ஃபெலோ சாத்தான் பிந்தி வந்து பாவத்தை உண்டாக்கினவன். ஆனால் உலகம் உண்டாகிறதுக்கு பிறகு தான் ஆதாம் வியாபால் வீழ்ச்சி. உலகம் உண்டான பிறகு தான் பிசாசு அவங்களை வீழ்ச்சி ஆக்கினான். அவனும் விழுந்தான். ஆனால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே அவர் அன்பினாலேயே பரிசுத்தமாக்கிறணும், குற்றமில்லாதவர்கள் ஆக்கிறணும். அதுக்காக நம்மை முன்குறிச்சிட்டார். அதைத்தான் ரோமர் 8 சொல்கிறார். இப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறேனே, ஐ ஆம் இன் யுவர் சைடு ஆல்வேஸ். பிஃபோர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஐ வாண்ட் டு மேக் யூ ஹோலி அண்ட் பிளேம்லெஸ். ஐ ஆம் ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபார் யூ. ஐ ஆம் யுவர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டர். I am your first supporter. I am your supplier. I am your successor. I am always in your side. அப்போ நான் முன்னமே இருந்து பின்னால் வந்து அவன் உண்டாக்கின பாவத்துக்காக, அவன் உண்டாக்கின வீழ்ச்சிக்காக அதை போய் போராட்டம் அப்படின்னு கவலைப்படாத மகனே மகளே. அவன் லேட் ஃபெலோ, அவன் பிந்தி வந்தவன். நான் முன்னமே இருக்கிறேன், ஆதியும் அந்தமும் நானே. ஆகையினால் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். எல்லாவற்றையும் அருளுகிற தேவன். 2 வாக்குத்தத்தம் மனசில் புரியணும். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எனக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அறிவே நல்ல அறிந்திருக்கிறோம். 2வது, இயேசுவையே எனக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரித்து உயிரோடு எழுப்பி வச்சிருக்கிறவர். அவரோடு கூட நான் இருக்கும்போது அவருடைய வசனத்தின் தியானத்தோடும், அவர் ஆராதிக்கிறதிலும், அவருடைய அன்பு கூறுகிறதிலும், அவரோடு சம்பாஷிக்கிறதிலும், அவரோடு கூட இருக்கும்போது எனக்கு மற்ற எல்லாவற்றையும்னு சொன்னால் எது உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். எதை உங்களோட ஆட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும். ஹீ நோஸ் எவ்ரிதிங். லார்ட் நோஸ் எவ்ரிதிங். மற்ற எல்லாவற்றையும், பணமா பொருளா, உலகத்துக்கு வேண்டிய உணவா உடையா, நாளைய தினத்துக்கு ஒரு காரியங்களா, சிறிய நன்மையா பெரிய நன்மைகளா, எந்த ஆசீர்வாதங்களுமா இருந்தாலும் சரி, அது எல்லாம் என்ன செய்யும்? சகலமும் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக அருள்வார். ஆனால் என்னன்னு கேட்டால், எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார் அல்ல, செய்ய போகிறார் என்பது செய்திருக்கிறார். ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சென்ஸ் இன் கிரைஸ்ட் ஆல் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் மீ கம்ப்ளீட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் சைட். அதே தெளிவுள்ள விசுவாச பார்வையோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஏகோவாயீரே என்று இப்பொழுது சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க, ஏகோவாயீரே.
ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நடத்திடுவார். இதுவரை நடத்தினேன் என் மகனே மகளே, இனிமேலும் நடத்துவேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் கேட்கிறவர்களும் கேட்க போகிறவர்களும் யாவருக்காகவும் ஸ்தோத்திரம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, தட்டானாலே நல்ல உடைமை பிறக்கும். ஆண்டவரே, வெள்ளி சுத்திகரிக்கப்பட்டு தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அதுபோல வெறும் உலோகம் போல இருக்கிறவைகள் ஒரு உடைமைகளாய் மாறுகிறது போல அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் திருநென்றூர் சபையிலும் செவ்வாப்பேட்டை சபையிலும் இன்னும் கிறிஸ்துக்கள் அன்பான சகல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக. கிரேட் பிளான் இயேசுவை போல மாறணும். அதற்கு ஏதுவாக இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கிற எங்களுக்கு எல்லாம் நீர் அருளுவது நிச்சயம். அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக அருளுவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாப்தி இறங்கி வருகிறது. இந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. த்ரூ தி வேர்ட் ஆஃப் காட் ஐ கேன் ரிசீவ் ஆல் மை நீட். திஸ் இஸ் தி பிளான் ஆஃப் காட். இந்த ஆசீர்வாதத்தில் முன்னேறி செல்ல உதவி செய்யும். எல்லாருக்கும் சுகபலன் தீர்க்காயிலே தாரும். வருகிற நாட்களிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து நன்றி செலுத்தி இந்த வருஷத்தை நன்றி செலுத்துதலோடு முடிக்கவும், எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கவும், இந்த வருஷத்தை வெற்றியோடு முடித்து நன்மையால் முடிசூட்டப்படுகிற புதிய வருஷத்தில் நன்மையால் முடிசூட்டப்பட்டிருக்கிற புதிய வருடத்தையும் கண்டடைய உதவி செய்யும். எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பெரியோர் சிறியோர் இளைஞர் கன்னியர் குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களை ஆசீர்வதித்து காத்து எல்லாருக்கும் ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றும். கணம் மகிமை துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்து இருப்பதாக. ஆமேன். God bless you all. Praise the Lord.